பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவில் கேட்ட வினாவுக்கான வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? தேவன் துக்கிக்கிறவர்களுக்கு என்ன செய்கிறார்? இதுக்கான பதில் ரட்சித்து உயர்த்துகிறார். யூடியூப் கமெண்ட்ஸில் இதுக்கான பதிலாக ஒருத்தங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? பஞ்ச காலத்தில் தேவன் என்ன செய்கிறார்? இதுக்கான பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியான பதிலை நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? சங்கீதம் 33 அதிகாரம் 19 வசனம். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடை காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. டு டெலிவர் them from death and keep them alive and famine. Psalm 33:19. இதை நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? அர்ஜுன் ஒரு சின்ன கடையில் வேலை செய்து கொண்டிருந்தானா. அவன் அவங்க பெற்றோருடன் வாழ்ந்து கொண்டிருந்தானா. அவன் குடும்பம் மொத்தமே அவனோட சம்பாதித்தை நம்பி தான் இருந்ததான். வாழ்க்கை எளிமையானதாக இருந்தாலும் அவங்க சமாளித்து கொண்டு தான் இருந்தாங்களாம். ஒரு வருஷம் அந்த பகுதியில் பெரிய பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டுதா. அர்ஜுன் வேலை பார்த்த கடை மூடப்பட்டுச்சான். அவன் திடீர்னு வேலையை எழுந்தானா. நாட்கள் வாரங்களாக மாறிச்சான். அவன் எவ்வளோ முயன்றாலும் புதிய வேலை எதுவும் கிடைக்கவே இல்லையா. வீட்டில் இருந்த பணமும் மெதுவாக முடிந்ததான். உணவு வாங்க கூட ரொம்பவே சிரமமாக இருந்ததான். ஒரு இரவு பெற்றோர் சரியாக சாப்பிடாம தூங்க வந்து பார்த்த அர்ஜுன் ரொம்பவே கஷ்டப்பட்டானா. அவன் வீட்டுக்கு வெளியே வந்து வானத்தை பார்த்து, ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க, இப்போ நாங்கள் எப்படி வாழ்வோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஜெபித்தானா. அடுத்த நாள் வேலை தேடி வெளியே போனானா. அவனோட பழைய கடைக்கு வந்திருந்த ஒரு வாடிக்கையாளரை சந்தித்தானா. அவர் அர்ஜுனை பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாராம். அவன் நிலையை கேட்டாராம். எல்லாத்தையுமே கேட்டதுக்கப்புறம், எங்கள் கடையில் கூட நம்பிக்கைக்குரியவரை தான் தேடிக்கொண்டு இருக்கிறோம், நீ வரியான்னு சொல்லிட்டு கேட்டாராம். அர்ஜுன் அதிர்ச்சியுடன் உடனே சம்மதித்தானா. அந்த வேலை அவங்க குடும்பத்துக்கு ரொம்பவே தேவையான உணவையும் தேவைகளுக்கு பூர்த்தி செய்யும் அளவுக்கு இருந்ததான். சில வாரங்களில் வீட்டில் மீண்டும் உணவு வந்துதான். மனதில் அமைதியும் திரும்பியதான். அப்போ அர்ஜுன் ஒரு உண்மையை உணர்ந்தானா. அவங்க ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்கும்போது கூட தேவன் அவர்களை விட்டு விடலைன்னு சொல்லிட்டு சரியான நேரத்தில் உதவி செய்து பஞ்சத்தில் அவங்கள உயிரோட காத்தாருன்னு. இதே போல் தேவன் நம்மளுடைய கஷ்டங்களையும் பார்த்து கொண்டு தான் இருக்கார். நம்பிக்கை வைத்து இருப்பவர்களை சரியான நேரத்தில் காப்பாற்றி வாழ வைத்து கொள்கிறார். ஆமேன்.